வரிக்குதிரையின் வரிகள் அறிவியல் கதைகள். Why zebra have stripes? வரிக்குதிரைகள் அழகழகான கருப்பு கோடுகளோட ரொம்ப அழகா இருக்கும். ஆனா முன்னாடி காலங்கள்ல அதுக்கு அந்த மாதிரி அழகான வரிகள் கிடையாது. அப்பெல்லாம் வரிக்குதிரை ஒரு வெள்ளை குதிரையாவே தான் இருந்துச்சு. The plain white horse of old. குவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல எப்பவும் சுவையான நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கும். அதனாலேயே எல்லா காட்டு மிருகங்களும் அங்க வந்துதான் தண்ணி குடிக்கும். த மெஜஸ்டிக் ஃபாரஸ்ட் வெல். அதனாலேயே அந்த கிணத்த பொது கிணறால வச்சிருந்தாங்க. குவா காட்டுல வாழ்ற எல்லா மிருகங்களும். அப்படி இருக்கப்பதான் கவா காட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச குரங்கு அங்க வந்துச்சு. குவா காட்டுல இருக்கிற குட்டி குட்டி குரங்குகள் கூட 8 அடிக்கு உயரமா இருந்த புது ராட்சச குரங்க பார்த்து பயப்படத்தான் செஞ்சுச்சுங்க. அதுங்க எல்லாம் புது ராட்சச குரங்கு கூட பேசக்கூட செய்யாம ஓடி ஒளிஞ்சிச்சுங்க. தி அரைவல் ஆஃப் தி டெரிஃபையிங் ஜாயண்ட். குரங்குகளே இப்படி பயப்படும்போது மத்த மிருகங்களை பத்தி சொல்ல தேவையில்ல, அதுங்களும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சுச்சுங்க. இப்படி இருக்கப்பதான் அந்த ராட்சச குரங்கு எல்லா மிருகங்களும் தண்ணீர் குடிக்கிற பெரிய கிணத்தை பத்தி தெரிஞ்சுச்சுங்க. அந்த போன ராட்சச குரங்கு அங்க இருக்கிற தண்ணிய புடிச்சு குடிச்சு பாத்துச்சு. தன்னோட வாழ்நாள்ல அழுக்கு தண்ணிய மட்டுமே குடிச்சு வாழ்ந்த ராட்சச குரங்கு இப்படி ஒரு சுவையான தண்ணீர் கிடைத்ததும் ரொம்ப குஷியாயிடுச்சு. உடனே இனிமே இந்த கிணறு எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. Fear spreads and the claim begins. இனிமே இங்க யாரும் தண்ணீர் குடிக்க வரக்கூடாது, இனிமே நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு ஒரு பெரிய கல்ல தூக்கி கிணக்கு பக்கத்துல வச்சு அதுல தன்னோட பெயரை எழுதி வச்சுச்சு. இனிமே யாரும் இதுல தண்ணி குடிக்க கூடாதுன்னு அந்த கல்லுல எழுதி இருந்துச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும் ரொம்ப பயந்து போய் தண்ணி குடிக்க கூட வராம இருக்க ஆரம்பிச்சுச்சுங்க. த ஸ்டோன் ஆஃப் ஓனர்ஷிப். பஞ்சகாலம் ஆரம்பிச்சதும் அங்க இருந்த எல்லா ஆறும் எல்லா நீர்நிலைகளும் வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் பெரிய கிணத்துல மட்டும் தண்ணி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படியாச்சும் அங்க போய் தண்ணி குடிச்சிடணும் அப்படின்னு ஒரு நாள் முயற்சி செஞ்சு கூட்டமா அங்க போனாங்க. எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க வந்ததை பார்த்த ராட்சச குரங்கு கோபப்பட்டு எல்லாரையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. ட்ராப்ட் அண்ட் த ஹீரோஸ் பிளான். அந்த கிணறு ரொம்ப ஆழமா இருந்ததுனால யாருனாலையும் மேல ஏறி வர முடியல. அப்பொழுதுதான் வெள்ளக்குதிரை அந்த பக்கமா வந்துச்சு. கிணத்துக்குள்ள இருந்து மிருகங்களோட சத்தம் அது காதுல கேட்டுச்சு. உடனே அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்ச வெள்ளக்குதிரை என்ன செய்யலாம்னு யோசிச்சு, இந்த ராட்சசன் இருக்கிற வரைக்கும் நம்மளால கிணத்துல இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியாது, அதனால ராத்திரி ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கிணத்தையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. மிட் நைட் ரெஸ்கியூ. எல்லா மிருகங்களையும் வெள்ளக்குதிரை காப்பாற்றுனதை தெரிஞ்சுக்கிட்ட ராட்சச குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வெள்ளக்குதிரை கட்டியிருந்த கயித்துல தீய வச்சிடுச்சு. தீ உடனே வெள்ளக்குதிரை மேல பரவிருச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும் வெள்ளக்குதிரைக்கு நம்ம உதவி செய்யணும்னு வேகமா ஓடி வந்தாங்க. தீய அணைக்க பார்த்த அதை தடுத்துச்சு ராட்சச குரங்கு. ஃப்ளேம்ஸ் ஆஃப் பிட்ரேயல். உடனே கோவமான எல்லா மிருகங்களும் அந்த ராட்சச குரங்க படிச்சு அடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அதே நேரத்துல தீயால வெள்ளக்குதிரையோட உடம்பு முழுவதும் கருப்பு கோடுகள் உருவாச்சு. அத பார்த்து தனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு வெள்ளக்குதிரை. ஜஸ்டிஸ் அண்ட் த ஸ்ட்ரைப்ஸ் இமர்ஜ். அப்பதான் அங்க இருந்த எல்லா மிருகங்களும் சொன்னாங்க, நீ இதுவரைக்கும் சாதாரண வெள்ளக்குதிரை தான் இருந்த, இப்பதான் நீ வெற்றி திருமகனா மாறிட்ட. இனிமே இந்த கோடுகள் தான் உனக்கு தனி அடையாளமா தெரியும். இந்த கோடுகளை வச்சுதான் நீ எவ்ளோ பெரிய வீரங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி வெள்ளக்குதிரையோட மனசு தேத்துச்சுங்க. அன்னையிலிருந்து வெள்ளக்குதிரை வரிக்குதிரையா மாறி சாதாரண குதிரைகளை விட அதிக பெரும் புகழோடு இருக்கு. த மெடல் ஆஃப் ஹானர். ஆனால் உண்மையில் ஜீப்ராவின் கோடுகள் பரிணாம வளர்ச்சியால் ஏற்பட்டவை. பல கோடுகள் கொண்ட ஜீப்ராக்கள் கொசுக்களும் ஈக்களும் கடிப்பதை தவிர்த்தன. ஏனென்றால் அந்த கோடுகள் ஈக்களின் கண்களை குழப்பி அது ஜீப்ராவின் உடலில் தரையிறங்குவதை தடுக்கிறது. இந்த ஈக்கள் கொடிய நோய்களை பரப்புவதால் கோடுகள் உள்ள ஜீப்ராக்கள் அதிகம் உயிர் வாழ்ந்து குட்டிகளை போட்டன. காலப்போக்கில் நேர்க்கை தேர்வு மூலம் எல்லா ஜீப்ராக்களுக்கும் கோடுகள் வந்தன. இதுதான் விலங்குகளின் தோற்றம் மாறுவதற்கான அறிவியல் காரணம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.